முருகர் வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு. நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை கேட்டு விரதம் இருக்கும்போது, அந்த பொருளே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு முருகர் செய்யறாருன்ட்டு. அப்படி கிடையாது. அ முருகர் வந்து அந்த பொருள் நமக்கு உகந்ததா, நமக்கு அதுதான் நமக்கு தேவையா, இல்ல அத விட உனக்கு ஜாஸ்தி ஏதாவது முக்கியத்துவம்ன்றதுக்காக நமக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அ இப்போ நம்ம எப்படியும் நமக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, நம்ம அப்பா கிட்ட வந்து நான் இந்த ஸ்கூல் தான் படிப்பேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்பா என்ன சொல்ல, "இல்ல உனக்கு இந்த ஸ்கூல் செட் ஆகும். உனக்கு இந்த ஸ்கூல் தான் செட் ஆகும்னு" கொண்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா. நமக்கு என்ன தெரியும்? நம்ம அந்த ஏஜ்ல நம்ம ஒரு 15 இயர்ஸ்ல நமக்கு இந்த ஸ்கூல் பெஸ்ட்டா, அந்த ஸ்கூல் பெஸ்ட் நமக்கு எப்படி தெரியும்? அப்பாவுக்கு தெரியும்ல. அதே மாதிரி அவர் நமக்கு இது வேண்டாம், அது வேண்டான்னு சொல்றாருன்னா அவருக்கு தெரியும். நம்ம ஓகே, அவர் நமக்கு இது வேண்டான்னு சொல்றார விட்டுட்டு அடுத்தது என்னவோ பார்க்கணும். கண்டிப்பா நியாயமா கேளுங்க. கண்டிப்பா குடுப்பாரு. நம்மளுடைய புண்ணிய சக்திக்கு ஏத்த மாரி அது எவ்வளோ சீக்கிரம் வரும், எவ்வளோ தாமதமா வரும்ன்றது, அது அவர் கையில தான் இருக்கு.